Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. புதுச்சேரியில் போலீசாரின் தொப்பையை குறைக்க டிஜிபி உத்தரவின் பேரில் கட்டாய நடைபயிற்சி அளிக்கப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அக்பர் அலியிடம் கேட்கலாம். அக்பர் அலி, வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். புதுச்சேரி ஐஆர்பிஎன் போலீசாருக்கு உடல்நிலை பாதிப்பு மற்றும் தொப்பையுடன் உலா வருவதால் டிஜிபி அதிரடி உத்தரவின் பேரில் கட்டாய நடைபயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2005ஆம் ஆண்டு ஐஆர்பிஎன் பிரிவு உருவாக்கப்பட்டது. இதில் 800க்கும் மேற்பட்ட ஐஆர்பிஎன்கள் பணியாற்றி வருகின்றனர். ஐஆர்பிஎன் போலீசார் போதிய உடற்பயிற்சி இல்லாதால் பலர் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஆளாகி வருகின்றனர். சமீபத்தில் 2 போலீஸ்காரர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டும் இருந்தனர். மேலும் பல ஐஆர்பிஎன் போலீசார் தொப்பையுடன் உலா வருகின்றனர். இதனால் முன்னாள் முதல்வர், எஸ்பிக்கள், உதவி கமாண்டன்ட் உள்ளிட்ட அதிகாரிகள் வீடுகளில் பணியாற்றி வரும் ஐஆர்பிஎன் போலீசாருக்கு உடற்பயிற்சி அளிக்க டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டார். முதற்கட்டமாக போலீஸ் உயர் அதிகாரிகள் வீடுகளில் பணியாற்றும் 70 ஐஆர்பிஎன் போலீசாருக்கு நடைபயிற்சி நடைபெற்றது. இந்த நடைபயிற்சியால் உடல் ஆரோக்கியமாகவும் அதேவேளை காவல்துறையினர் குற்ற சம்பவங்களை தடுக்க அணிவகுப்பு நடத்தியது என 2 நன்மைகள் உள்ளதால் புதுச்சேரி ஐஆர்பிஎன் பிரிவு போலீசார் தொடர்ந்து தினம்தோறும் நடைபயிற்சியில் ஈடுபட வேண்டும் என அதிரடியாகவே டிஜிபி உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் உதயஞ்சாலை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையில் உதயஞ்சாலை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட வம்பாக்கேரப்பாளையம், வாண்டரப்பேட்டை மற்றும் உருளையன்பேட்டை போலீஸ் நிலையத்திற்கு உட்பட்ட குற்ற சம்பவங்கள் அதிகம் நடைபெறும் பகுதிகள் மற்றும் குற்ற செயலில் ஈடுபடுபவர்கள் இருக்கும் பகுதிகளில் நடைபயிற்சியோடு அணிவகுப்பும் மேற்கொண்டனர். மேலும் இந்த நடைபயிற்சி உத்தரவிற்கு ஐஆர்பிஎன் பிரிவு போலீசார் ஏற்கனவே கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். தகவல்களுக்கு நன்றி அக்பர் அலி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.